எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். மத்தியானம் லஞ்சுக்கு கூட்டு, பொரியல், சாம்பார் இதெல்லாம் செய்யறதுக்கு டைம் இல்லைன்னா சிம்பிளாக ஒரு தொகையல் செஞ்சால் போகிறோம். இன்னைக்கு நம்ம 2 சூப்பரான தொகையல் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கப் கொள்ளு எடுத்திருக்கேன். இது 125 ml கப் மெஷர்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொள்ளை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது எண்ணெய் இல்லாமல் ஜஸ்ட் ட்ரையாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதை கொள்ளு வந்து நல்ல ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் வரத்துக்கே ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஏன்னா நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு சீக்கிரமாக ரோஸ்ட் பண்ணக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஸ்லோவாக தான் ரோஸ்ட் பண்ணணும். ஓ ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வெடிக்கிற சத்தம் கேட்குது. எனக்கு எல்லாமே வெடிக்கிறதா பட்டாசு மாதிரி. கலர் பார்த்தீங்கன்னா நல்ல கிராஜுவலாக அது சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நல்ல ஒரு பொன்னிறம். ஸோ இந்த மாதிரி கிராஜுவலாக தான் ரோஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா அப்படியே விட்டுட்டிங்கன்னா கலர் டக்குன்னு ஒரு பக்கம் ரொம்ப மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஈவனாக ரோஸ்ட் ஆகணும்னா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரோஸ்ட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளு வந்து நல்லா உப்பி இருக்குது பாருங்கள். சூடாக இருக்கிறதுனால எனக்கு தொட முடியல. பட் உங்களுக்கு காட்டணுன்னா பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி இருக்குது. நல்ல மனம் வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுறேன். நான் ஒரு 5 மினிட்ஸ் ரோஸ்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நான் 10 மினிட்ஸ் சொன்னேன். பட் 5 மினிட்ஸ்லேயே இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு இதை நம்ம மாற்றிடலாம். ஏன்னா அது கம்ப்ளீட்டாக கூல் பண்ணணும். இதே பேனில் இன்னொரு 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தொகையல் வந்து நான் என் ஸ்டைலில் தான் நான் செய்கிறேன். எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸ் வச்சு நான் செய்கிறேன். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொள்ளு பயன்படுத்தி வேறு என்ன ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சுருக்கீங்க? ஸோ யூஸ்வலாக காமன் வந்து தொகையல், ரசம், நான் ஆஃப்கோர்ஸ் தோசை செஞ்சுருக்கேன். அதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி வேறு என்ன ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் கொள்ளு பயன்படுத்தி செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. இப்போ ஆக்சுவலி ரீசெண்டாக இது வீட்டில் நான் நிறைய செஞ்சு சாப்பிட்ருக்கேன். டிஃபனுக்கும் சரி, ரைஸ்க்கும் சரி, சைடில் கொஞ்சம் வச்சு தொட்டு சாப்பிட்டுருப்பேன். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு இப்போ இதில் நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இதில் நான் 15 காஞ்ச மிளகா சேர்க்குறேன். அது கூட ஒரு 7 பல்லு பூண்டு, நல்ல ஒரு பெரிய பல் தான் எடுத்திருக்கேன், அதுவும் சேர்க்குறேன். அடுத்து நான் இதில் புளி சேர்க்குறேன். ஸோ அந்த நல்ல ஒரு டேங்கி ஃப்ளேவர் வரும் புளி சேர்த்தோன்னா. இது ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு சேர்க்குறேன். இது மாதிரி சின்ன பிட்ஸாக போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு பேசிக்காக கொஞ்சம் அந்த புளிப்பு இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலாகவே எனக்கு புளிப்பு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி தொகையல், சட்னி எல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி கொஞ்சம் புளி சேர்த்து தான் நான் வந்து செய்வேன். நம்ம சேனலில் மற்ற தொகையல் ரெசிபிஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க்ஸும் நான் தரேன், நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இதில் 1/2 மூடி தேங்காய் சேர்க்குறேன். அது சின்ன தேங்காய் தான். ஸோ அதனால் ஒரு கப்பு வந்திருக்கு, சின்ன கப்பு. இது ஃபுல்லாக நான் சேர்க்குறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக திருவி சேர்த்துக்கோங்க. தேங்காய் போட்ட பிறகு ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் லோலியே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் போட்ட பிறகு தீஞ்சிடும், இல்லைன்னா டக்குன்னு தீஞ்சிடும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு, அதுவும் சேர்க்குறேன். ஸோ கல்லுப்பு சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். ஸோ இந்த சூடுக்கு போகிறோம், கடைசியில் சேர்த்தோன்னா போகிறோம்.
சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிக்கலாம். ஸோ கலர் பார்த்தீங்களா, இந்த வறுக்காத கொள்ளு எந்த கலரில் இருக்குது பாருங்கள். வறுத்த கொள்ளு நல்ல ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ கொள்ளு வந்து ஒரு சூப்பர் ஃபுட். ஸோ இதில் வந்து ப்ரோட்டீன், ஃபைபர்லாம் நல்லா ஹையாக இருக்கும். அதே மாதிரி கேலரியும் ரொம்ப கம்மி. அதனால் இது வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி கொள்ளு வச்சு ரெசிபீஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். இந்த தொகையல் நீங்கள் செஞ்சிங்கன்னா 2 நாள் வரைக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ இது நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற கொள்ளை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரே டைம்லேயே அரைச்சிக்கலாம் நம்ம. ஸோ அடுத்தது வந்து இந்த மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காம தான் அரைக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சிருக்கு. தண்ணி இல்லாமல் தான் நான் அரைச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்சர் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு பாருங்கள் நல்லா கட்டி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறைய தண்ணி ஒரே நேரத்தில் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள் நம்மள தொகையிலோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் வந்து இது விட்டு விட்டு ஸ்லோவாக அரைச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். ஒரு 1/2 கப்பு மேலே தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் நான். பட் ஒரே வாட்டி எல்லாத்தையும் போடலை. சப்போஸ் உங்களுக்கு இது எல்லாமே சேர்த்து அரைக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் பாதி பாதியாக டிவைட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். தொகையல் நல்லா கட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ நிறைய தண்ணி ஊற்றி ரொம்ப சாஃப்டாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சட்னி மாதிரி வந்துடும். நம்மளுக்கு தொகையல் கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு தேவை. அம்மிக்கல்ல அரைச்சி எப்படி அரைப்போம், நல்லா கட்டியாக அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கோர்ஸாக இருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் ஸ்லோவாக மெதுவாக அரைச்சிங்கன்னா வந்துடும். நான் தொகையலை தாளிக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு தாளிக்க வேண்டாம்னா நீங்கள் டைரெக்டாக இது அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அஃப்கோர்ஸ் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு சப்போஸ் உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன். இதில் கொஞ்சம் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம தாளித்த இன்க்ரீடியன்ஸை தொகையில் கொட்டிடலாம். நல்ல ஒரு சூடான சாதத்தில் ஒரு பெரிய பால் அளவுக்கு கொள்ளு தொகையல் வச்சு நிறைய நெய் ஊற்றி மணக்க இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். அமோகம், அற்புதம், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து கொள்ளு தொகையல் செஞ்சு இந்த மாதிரி சாதத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா பட் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் இது ரொம்ப ஹெல்த்தி வேறு. ஸோ வீட்டில் எதுவுமே இல்லை, இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணால் கூட நீங்கள் இந்த மாதிரி ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். பசி. அண்ட் இது ரொம்ப டேஸ்ட்டாக வேறு இருக்குது. ரொம்ப டேஸ்டியான கொள்ளு தொகையல் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான கொள்ளு துவையல் பார்த்தோம். அடுத்து நம்ம துவரம் பருப்பு துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். துவையல் செய்ய தேவையான எல்லா பொருட்களும் நான் இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வறுத்து அரைச்சோம்னா துவையல் சட்டுன்னு ரெடி ஆகிடும். பேன் வச்சு அதில் 1 கப் துவரம் பருப்பு சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். பருப்பு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற பொருட்களை எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம்.
பருப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வறுப்பட்டால் தான் இந்த துவையலுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் வறுப்பட்ட வாசனை வந்ததும் ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே குறைச்சி வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. தீயாமல் பார்த்து வறுத்துக்கோங்க. இப்போ பருப்பு வறுப்பட்டதும் இதில் 8 சிவப்பு மிளகாய், 1.5 டீஸ்பூன் சீரகம், 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து வறுத்துக்கோங்க. புளி சேர்க்கறதால தொகையல்ல ஒரு நல்ல மைல்டு புளிப்பு டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வறுப்பட்டுடுச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பருப்பு நல்லா ஈவனாக நல்ல பொன்னிறமாக இருக்குது. இந்த மாதிரி வறுத்துக்கோங்க, அப்போ தான் தொகையல் நல்லாயிருக்கும். நல்லா ஆறிடுச்சு. வறுத்த பருப்பை மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ முதல்ல தண்ணி எதுவும் ஊற்றாமல் நான் அரைக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அரைக்க போகிறேன். காரம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் ஒரு 2-3 மிளகா சேர்த்து போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா அரைப்பட்டுடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு துவையல் பதத்துக்கு அரைச்சிருக்கேன். தண்ணி நிறைய ஊற்றிட வேண்டாம். துவையல் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், துவையல் எப்படி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பார்த்து அரைச்சிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இந்த பதத்துக்கு இருந்தால் நல்லா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் 2-3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 2 சிவப்பு மிளகாய் 2 உடைச்சு சேர்த்துக்கலாம். அது கூட 4 பல்லு பூண்டு தோல் எடுக்காம தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் பெருங்காயம் சேர்த்து பொரிச்சுக்கலாம். மறுபடியும் ஸ்டோவை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே துவையல்ல ஊற்றிடுங்க. நல்லா வாசனையாக இருக்குது. துவையல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நான் இப்போ சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த துவையலை சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் காய் எதுவும் இல்லைன்னா இந்த ரெசிபியை நீங்கள் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். துவரம் பருப்பு வச்சு சாம்பார் மட்டும் இல்லைங்க, துவையலும் செய்யலாம். இந்த 2 அட்டகாசமான துவையல் ரெசிபிஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.